4 தமிழ்நாட்டில் வாக்காளர்களின் ஜனநாயக கடமையான வாக்குரிமையை பறிக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை நிறுத்த கோரும் தீர்மானம். தளபதி விஜய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற்ற தாவேகா சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் 4 படி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய SIR உடனே நிறுத்தணும், அதாவது சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த உடனே நிறுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அப்படின்னா என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றதுன்னா, சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப்படி நாங்க இறந்து போனவங்களையும் டூப்ளிகேட் வாக்காளரையும் நாங்க பட்டியலிருந்து ரிமூவ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பீகார்ல என்ன நடந்ததுன்னா, கிட்டத்தட்ட 65 லட்சம் பேரை நீக்கினாங்க. அதுல ஏகப்பட்ட குளறுபடி. அதாவது என்னன்னா, நிறைய பேரை இவங்க சேர்த்திருந்தாங்க. ஒரே அட்ரஸில் கிட்டத்தட்ட 100 பேர் இருந்தாங்க. அதனால அதே மாதிரி ஏகப்பட்ட குளறுபடி வந்ததுனால நிறைய வாக்காளருடைய நேம் லிஸ்ட்லயே காணாம போயிடுச்சு. அதுல அதான் என்ன குற்றச்சாட்டுனா, காங்கிரஸ் என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கன்னா, காங்கிரஸ்க்கு ஓட்டு போடக்கூடிய வாக்காளரை ஐடென்டிஃபை பண்ணி இவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் நடக்கும் அப்படின்ற மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படின்றதுனால என்ன பண்ணாங்கன்னா, இந்த தீர்மானத்துப்படி SIR தேவையில்லை அப்படின்ற மாதிரி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு அசியம் பண்ணிப்போம், ஏதோ ஒரு தொகுதியில வாக்காளர் ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்கிறவங்களுக்கும் வாக்காளர் வித்தியாசம் 2000 மட்டும்தான் இருக்கு அப்படின்னா, அந்த தொகுதியில இதே மாதிரி போலி வாக்காளர் சேர்த்து அவங்க அந்த ஓட்டை ஆளுங்கட்சிக்கு சாதகமா கொண்டு போய், அதாவது பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஓட்டை அவங்க போல் பண்ணி அது ஜெயிக்கதான் மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தானே தவிர இது நிரூபிக்கப்படலை. அது காங்கிரஸ் குற்றச்சாட்டு வச்சதுதானே தவிர, அதே மாதிரி இங்க பீகார்ல நடந்த மாதிரி இங்க நடந்துடக்கூடாது அப்படின்ட்டு என்னன்னா, SIR தேவையில்லை தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு தாவேகா சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றிருக்காங்க. நன்றி.